நம்பர். அதுக்காக தான் இந்த மைக்கை வாங்கினேன். அவர் கூட கேமரா அதுக்கு கஷ்டப்படலாம். இதில் பாருங்கள், இதை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில. முதல்ல நம்பரை மட்டும் படிக்கிறேன். 8778336005. இந்த 87 கூட்டினா என்ன வரும்? 15, ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தேதி. அதுக்கப்புறம் இது 8, அது வந்து அவர் பிறந்த மாதம். இந்த 78 ஸ்ரீ அன்னை பிறந்த ஆண்டு, சரிங்களா? இந்த 73 அன்னை உடல் நீத்த ஆண்டு. இது நான் ஒன்றும் பண்ணல, இந்த நம்பர்லாம் அங்கே இருக்கு. இது நான் சொல்லி எழுதலை, அவங்களே கொடுத்தது, சரிங்களா? இப்போ 6 வந்து 1 5 கூட்டினா 6, அது பிறந்தனால 5 வந்து கடைசியில் இருக்கு, ஸ்ரீ அரவிந்தர் உடல் நீத்த நாள், சரிங்களா? அது 8 எல்லா நம்பர்லேயும் வந்துருச்சு. அவன் இவர் சொன்னார்ல கொஞ்சம் நம்மெல்லாம் 0ன்னு, முருகப்பன் ஐயா, அது மாதிரி நம்மளாம் 0ன்னு இருக்கு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து வருது, சரிங்களா? இப்போ அது பார்த்தீங்களா, அவ்வளோ தூண்டி இது. எங்கள் அரவிந்த ஆசிரம பள்ளியில் எங்களுடைய நோக்கமே மாணவர்களை தூண்டி விடுவதுதான். அங்கேயே அந்த 44 பார்த்தேன், 8 எக்கச்ச 1 2 இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, நிறைய 8 இருக்கு. நன்றி ஐயா. பயப்படாதீங்க. இன்னொரு சில பேர் யாரும் சொன்னாங்க, நான் குறைஞ்சது 1 மணி நேரம் பேசுவேன்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷத்தில் போயிடுவோம் அப்படின்னு இருக்கிற கூட்டம். சங்கப்பலகை என்னை ஏற்றுக்கொண்டது, சரியா? இப்போ இந்த பெடஸ்டல் பற்றி இன்னொன்று சொல்கிறேன், அது ஒரு அப்சர்வேஷன். இது பெடஸ்டல்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக வந்து அந்த மாதிரி இவங்க பேப்பர்லாம் வச்சு படிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படின்னா, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், ஸ்டேஜ் ஃபியர் இருந்து தொடையெல்லாம் நடுங்குச்சுன்னா இது மறைச்சிரும் நல்லா, சரியா? ஓகே. இன்னொன்று வந்து ஜெர்மனியில் ஒரு மெடிடேஷன் சென்டர் ஆரம்பித்தப்போ அவர் சொன்னார், தினம் 3 பேர் வருவாங்க அப்படின்னு. ஆரம்பித்தவர் ஒருத்தர் தான், வேறு யாரும் வரல. இன்னொன்று அன்னை அரவிந்தர் 2 பேர் தான். அதனால் எண்ணிக்கை பற்றி நம்ம கவலையே இல்லை. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம், சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இந்த வெயில் பற்றி சொல்கிறாங்க. இந்த வெதர் பாருங்கள், யூஸ்வலாக பிப்ரவரி மதர் பிறந்த நாளைக்கு அப்புறமே நமக்கு கொஞ்சம் சூடு ஆரம்பிச்சிரும். ஆனால் சூடாக தெரியுதான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது இன்னமும் நான்லாம் வரும்போது மூடு பனியெல்லாம் பார்த்தேன் செங்கல்பட்டு அந்த மலை சூழ்ந்த நகரத்தில் நிறையா மூடு பனி பார்த்தேன். 8 மணிக்கு பார்த்தேன், சரிங்களா? அதனால் ரொம்ப இதமான ஒரு நல்ல வானிலை இருக்குதுன்னு நம்ம சந்தோஷமாக சொல்லலாம். ஆனால் இப்போ எல்லோரும் மக்கள் பொதுவாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னது வெயில், இது வந்து எப்போ ஒரு பல்லவி மாதிரி சொல்லுவோம். ஆனால் அது அன்னை அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க, மேக் சன் யுவர் ஃப்ரெண்ட். அந்த ஞாயிறை, அந்த சூரியனை நீ நண்பனாக்கிக்கொள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதிப்பு வராதுன்னு சொன்னாங்க. இது ஒன்று. முருகப்பன் ஐயா என்ன சொன்னார்னா, நான் டைனிங் ரூமில் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னார். அது பொய் இல்லை, அவர் உண்மை தான் சொன்னார். ஆனால் தர்ஷன் டேஸில் மட்டும்தான் நான் பொதுவாக செய்வது உண்டு. எனக்காக கூப்பிட்டாங்கன்னா போவேன். உண்மையாக நான் செய்யக்கூடிய தொண்டு என்னென்னா, ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்ம எல்லாம் சொல்கிறது ஆஷ்ரம் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தமிழ் அண்ட் மலையாளம் கற்றுக் கொடுக்குறேன், சரிங்களா? அதுதான் நான் செய்யக்கூடிய. இவங்க சொன்ன அதே சொல்ல அணில் தொண்டு. எனக்கு சண்முகப்பிரியாமா சொன்னதில் இன்னொன்று என்ன பிடிச்சுன்னா, ஸ்க்ரூவில் இருக்கிற த்ரெட்டு மாதிரின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்தது உங்கள் எல்லாத்துக்கூடையும் ஒரு அன்பு வேண்டுகோள். தினம் காலையில் நாங்கள் 5:40க்கு தொடங்கி 6:30 வரைக்கும் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா தமிழில் விளக்கம் சொல்கிறோம். அதில் சில மாணவிகள் இங்கே இருக்காங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறதே இல்லை, பயில்தல் தான். நம்ம எல்லாம் உடன் பயில்கிறோம். நான் கிளாஸ்மேட்டு தான், டீச்சர்னு எப்பவும் சொல்லிக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்று, நீங்கள் ஃப்ரெஞ்சும் கற்றுக் கொடுக்குறோம். 70+ இருக்கும். புதூர் உத்தமனூர்னு திருச்சி பக்கம் சென்டர். அந்த அம்மா வந்து இப்போ அழகாக, நான் அவங்கள ஃப்ரெஞ்சு லேடினே சொல்லுவேன். அவங்க படிக்கிற அவ்வளோ அழகாக படிப்பாங்க. அதனால் மூப்புன்னு அளவு காரணத்தை சொல்லாதீங்க. முதல் இது ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. சரி, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எல்லாம் அது ரெக்கார்டடாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஞ்சு படிக்கலாம்.
வாய்ப்பு இருந்தால் லைவில் வந்தால் காலையில் 5:40 முதல் 6:30, 6:30லேருந்து 10 நிமிஷம் தான் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறேன். இது அன்னை சொன்ன ஒரு இவங்களுக்கு அன்னை பேசுனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த நீ யார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சொன்னது. ஓகே, அது மாதிரி நான் சமாதியில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வசந்தாமான்னு ஒருத்தர் இருக்காங்க, திருச்சியில் ரிட்டையர்டு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அவங்கக்கிட்ட இந்த த மதர் புக் ஐயா சொன்னார் இல்லையா, முருகப்பன் ஐயா, அதில் அப்போப்ரேன்னு ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை வரும். அது என்னென்ன அது எனக்கு தெரியாது சார், அது ஃப்ரெஞ்சு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி சொல்கிறாங்களே, ஒரு முயற்சியாக செய்ய வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தால் விட்டுட்டேன். சமாதியில் இருந்தால் இந்த சிந்தசிஸ் ஆஃப் வகுப்பில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கொடுன்னு ஒரு உத்தரவு வந்தது. அது வந்த பிறகு இவங்க எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் படிக்கிறாங்க. டாக்டர் சண்முகப்பிரியா எல்லாருமே, அவங்க அம்மா எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் ஆனந்தம் என்ற சொல் சாவித்திரியில் பல தடவை வருது, என் பேரெலாம் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் சாவித்திரியோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? லவ். அது முடியும் போதே அப்படி தான் வரும். பிரியாங்கிறது அன்பு தானே, அது அதை விட அதிகமாக வார்த்தை அதில் இருக்காது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, இனிய உளவாக இன்னாத குரல்னு ஒரு குரல் சொன்னாங்க. அது நம்ம ஏழுமலை எல்லாம் இருக்கார், கவிதை எழுதுகிறவர், செங்கல்பட்டவர். ஓகே, இது ஒரு புது பொருள் ஒன்று நான் படித்தேன். நீங்கள் இங்கே பக்கத்தில் உத்திரமேரூர் போகிற வழியில் புக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது. அங்கே தேமொழியார் சுவாமிகள்னு ஒருத்தருடைய சமாதி இருக்குது. அவர் செங்கல்பட்டை சேர்ந்தவர் தான். அவர் கூறிய கருத்து இது என்னென்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்ந்தவர் தற்று. எல்லாரும் சொல்கிறது, பெரிய பெரிய உரைகள் சொன்னதெல்லாம் என்னென்னா, நல்ல பழங்கள், இனிய பழங்கள் இருக்கும்போது ஏன் காய கவரணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக திருவள்ளுவர் ஒரு சித்த புருஷர், அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு எதிர்கருத்துக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்கருத்து பிற பேர் சொல்லலாம். எனக்கு வெள்ளரி பழம் பிடிக்காது, வெள்ளரிக்காய் பிடிக்கும். மசக்கையான நேரத்தில் மாம்பழம் பிடிக்காது, மாங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது எதிர்கருத்துக்கு அங்கே இடம் இருக்குது. ஆனால் உண்மையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் நெற்கனி இருப்ப கருக்காய் கவர்ந்தற்றுன்னு இருக்கணும். நெற்கனினா இப்போ இந்த ஊரில் சொல்லுவீங்களான்னு தெரியல, வயல்லலாம் நெல் கனிஞ்சு அறுவடைக்கு தயாராச்சுன்னா நெல் கனிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கருக்காயின்னு நீங்கள் எல்லாம் பாருங்கள், கருக்காய், தவிடு, நீக்கிய நொய் நீக்கப்பட்ட அரிசி கடையிலலாம் போட்டிருப்பாங்க. கருக்காய் வந்து மாட்டுக்கு கூட போட மாட்டாங்க, தவிடாக தான் போடுவோம். தவிடு மற்றெல்லாம் போடுவோம். கருக்காய் சாப்பிட்டா வயிற்றில் வலி வரும், எப்படிப்பட்டவங்களும். அப்போ வந்து அது கருக்காய் என்ற சொல்லு தான் அதில் வரணும். அது வந்து இந்த அசை இடிக்கும்னு சொல்லி அவங்க கருங்கிற வார்த்தையை எழுதினாங்க. இது ப்ரூஃப் வந்து இந்த ஆடிட்டிங்கில் இன்டர்னல் எவிடன்ஸ், எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இன்டர்னல் எவிடன்ஸ் திருக்குறள்லேயே துணியும் புலவியும்னு ஒரு பாட்டு கடைசி இதில் இருக்குது. அதில் கனியும் கருக்காய் இன்னும் ஒன்றே வார்த்தையே வருது. ஸோ அங்கேயே கருக்காய் என்ற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். சரிங்களா? பயப்படாதீங்க, திருப்பி வகுப்பெல்லாம் எடுக்கலை, நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஓகே, அப்புறம் இவங்க வந்து அந்த கோபத்தை பற்றி சொன்னாங்க. அதில் என்னென்னா, புத்தர் ஒன்று சொல்கிறாரு, எப்பெல்லாம் நீங்கள் கோபப்படுறீங்களோ அப்போல்லாம் கையில், உங்கள் கையில் நெருப்பு அள்ளுற மாதிரியும். முதல்ல அது யாரை பாதிக்கும்? நம்மளை தான் பாதிக்கும். அப்புறம் நான் இவர் மேலே விசினா இவரை பாதிக்கும். ஆனால் முதல்ல பாதிப்பு எனக்கு தான். அதனால் கோபம் கொள்ளாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். ஏஐக்கு இவர் என்ன சொன்னார், ஓஐன்னு ஒன்று சொன்னார் இல்லையா, ரொம்ப அழகாக இருந்துச்சு, கேட்கலாம். அதுக்கு இன்னொரு கைதட்டலாம். ஓகே, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர்பான ஒரு வார்த்தை. நான் இடையில சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கூல்ல எல்லாம், என்ஐன்னு ஒன்று இருக்குன்னு. என்ஐ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நமக்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஏஐ வருது. இனிமேல் என்ஐ ஏஐ ரெண்டுமே ஓஐயோட தொடர்பு இருந்தால் தான் வேலைக்காகும். சரி, மேடையில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. இதுவும் அப்சர்வேஷன் தான். நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? யாருக்கும் ஆப்பிள் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் அதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, அன்னை பூக்களுக்கு மட்டும் ஆன்மீக சிறப்பு சொல்லலை, மாம்பழத்துக்கு அவங்க சொன்ன சிறப்பு ஞானம், விஸ்டம். அப்போ நமக்கெல்லாம் ஞான சாறு கிடச்சிருக்கு, நம்ம தான் பெருமை பண்ண. ஆப்பிளுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, சும்மா வேடிக்கைக்கு. ஓகே, அப்புறம் மௌனத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசினாங்க. அதில் வந்து தட்சிணாமூர்த்தி பற்றி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பேச்சே கிடையாது. கல்லாலின் கீழமர்ந்துன்னு ஒரு பாட்டை படிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற சீடர்களும் சனகாதி முனிவர்களும் வாய் திறந்து பேச மாட்டாங்க.
பேச்சில்லா பாடம் பேச்சில்லா அறிவு, சரிங்களா? அப்புறம் இது ஏன் கேட்டேன்னா, இதுவும் ஒரு அனதர் அப்சர்வேஷன். பொதுவாக அக்கூஸ்டிக் இந்த ஆடியோ இதில் வந்து நான் பெண்களை பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை, சரியா? அவங்க இருக்காங்க. எதுக்கு அது சொல்கிறேன்னா, பெண்கள் வந்து ஆன்மீகத்துக்கு மிக உகந்தவர்கள் அன்னை வந்து அறுதிட்டு கூறியிருக்கார்கள். ஆண்களை விட பெண்கள் தான், இப்போ இங்கே கூட்டமே பாருங்களேன், பெண்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. ஓகே, அப்போ இவங்க வந்து அந்த பேச்சை கூட கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஷர்மிளாங்கிற அம்மா தான் பார்க்குறாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம், சரிங்களா? அடுத்தது ரெண்டு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். அது ஒரு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், இவங்க அற்புதங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆறுமுகம், சேலத்தில் ஆறுமுகம்னு ஒரு தம்பி இருக்கார். அவர் இந்த சிம்பல்லாம் போட்டார்னா எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகாக செய்வார், அப்படியே அமைதியாக செய்வார், இந்த மௌனத்தில் இருப்பார், நல்லா செய்வார். இன்னொன்று நான் இவங்க காரைக்குடி சென்டரில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பூக்காரம்மா எனக்கு பழக்கம் சேலத்தில். அங்கே நான் 92, 91, 96 வரைக்கும் இருந்தேன். அந்த அம்மாவுக்கு எப்படி மதர் தெரிஞ்சதுலாம் தெரியல, அவங்களும் மதர் பழக்கம். அங்கே ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க சேலத்தில், அங்கே பூ வாங்கி அவங்க ஒரு மாரியம்மன் கோயில், இன்னொரு மாரியம்மன் கோயிலில் போய் விற்பாங்க. சமயத்தில் அவங்க மதர் கூட பேசிக்கிட்டே பூ கட்டுவாங்களாம். எப்படி பாருங்கள், இவங்க சொன்னாங்களே ஒவ்வொரு செயலியும் சரண்டர் பண்ணி பண்ணணும் போது கட்டிட்டு வரும்போது சில நேரம் பஸ்ஸுலேயே சேல்ஸ் ஆகிருமா. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து வீட்டில் தினம் நைட்டு வந்து சொல்லுவாங்களாம் மதர்கிட்ட, இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா. மதர் ஸ்ரீ அரவிந்தோ முக்கியமாக மதர் கூட்டுவாங்களாம். கேட்டிருக்கீங்களா? இவங்க பேசியிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க, சரியா? மதருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, அவங்க வீடு, நான் அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன். ஓலை வேஞ்ச கூரை, ஓலைன்னா தென்னை ஓலை கிடையாது, பனை ஓலை, பெருசாக அந்த மாதிரி சாணி மொழிகிய தர, ரொம்ப சின்னது, 10க்கு 10 இல்லை 10க்கு 20 அவ்வளோதான் இருக்கும். அங்கேயே தான் சமையல், அங்கே தான் படுக்க. அந்த அம்மா ஒரே மகள், அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு இது மாதிரி வந்திருக்கு. சில நேரம் வராது தெரியுமா பேச்சு, கெட்ட கனவு வந்து நம்ம அம்மான்னு சொல்லுவோம், அம்மா நமக்கே கேட்காது. மகளை கூப்பிட்ருக்காங்க, மகளுக்கு கேட்கல, அவங்களுக்கு கேட்கல. அப்போ ஸ்ரீ அரவிந்தரையும் மதுரையும் கூப்பிட்ருக்காங்க. அவங்க அந்த இதுலேயும் கூப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து இவங்க நெஞ்சை தடவுறாங்களாம். அதை பார்த்தவொடனே அந்த பாமரத்தனமானது, ஏய் ஆம்பளை நீ எப்படி என் நெஞ்சை தொடலான்னு கோவம் தான் பண்ணாங்களாம். நீ தானம்மா கூப்பிட்ட அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அவர் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அதனால் ஸ்ரீ அன்னை அரவிந்தர்கிட்ட வர்றதுக்கு நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப எவ்வளோக்குள்ள நம்ம இதாக இருக்கமோ, பாமரத்தனமாக இருக்குமோ, அன்பாக இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.